டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி, திருவருகை காலத்தின் 3ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 முதல் 14 முடிய. தலைவி கூறியது: என் காதலர் குரல் கேட்கின்றது. இதோ அவர் வந்துவிட்டார். மலைகள் மேல் தாவி வருகின்றார். குன்றுகளை தாண்டி வருகின்றார். என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர். இதோ எம் மதிர்ச்சுவருக்கு பின்னால் நிற்கின்றார். பலகணி வழியாய் பார்க்கின்றார். பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார். என் காதலர் என்னிடம் கூறுகின்றார்: விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. இதோ கார்காலம் கடந்து விட்டது. மழையும் பெய்து ஓய்ந்து விட்டது. நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன. பாடி மகிழும் பருவம் வந்துற்றது. காட்டுப்புறா கூவும் குரலதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது. அத்திப்பழங்கள் கனிந்துவிட்டன. திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு எனக்கு உன் முகத்தை. எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. உன் குரல் இனிது, உன் முகம் எழிலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 தொடங்கி 45 முடிய. மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே உள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. பல பக்தியுள்ள கிறிஸ்தவர்களுக்கு நெருடலை தருகின்ற காரியங்களில் ஒன்று விவிலியத்தில் உள்ள இனிமை மிகு பாடல்கள் புத்தகம். காதலனுக்கும் காதலிக்கும் இடையேயான உரையாடலாக அமைந்திருக்கும் இப்புத்தகத்தில் ஆங்காங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள பாலியல் வர்ணனைகள், செக்ஸ் இமேஜரிஸ், முகத்தை சுளிக்க வைப்பதாக உள்ளன. சாதாரண உலக போக்கிலான இந்த புத்தகம் எவ்வாறு தூய ஆவியின் தூண்டுதலை பெற்றதாக இருக்க முடியும் என்பது பலரது குழப்பத்திற்கு காரணமாக இருக்கிறது. இதன் காரணமாகவோ என்னவோ மறையுரைகளில் இந்த புத்தகத்திலிருந்து மேற்கோள்கள் எதுவும் அதிகமாக வழங்கப்படுவதாக தெரியவில்லை. ஆனால் இன்னொரு புறம் பார்த்தோம் என்றால், ஆன்மீக அனுபவம் பெற்றவர்கள் மிகவும் விரும்பி படிக்கின்ற புத்தகங்களில் ஒன்று இனிமை மிகு பாடல்கள். கத்தோலிக்க திரு அவையின் இறை அனுபவத்தின் இளவரசர், இந்த பிரின்ஸ் ஆஃப் மிஸ்டிசிசம் என்று அழைக்கப்படுபவர் புனித சிலுவை யோவான், சென்ட் ஜான் ஆஃப் த கிராஸ். அவர் தனது இறக்கும் தருவாயில் தன்னை சுற்றி இருந்தவர்கள் பல ஜெபங்களை சொல்லிக் கொண்டிருந்த போது அவற்றையெல்லாம் நிறுத்தச் சொல்லிவிட்டு இனிமை மிகு பாடல்கள் புத்தகத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை வாசிக்கும்படி கேட்டுக்கொண்டாராம். அவ்வாறே வாசிக்கப்பட்ட பொழுது என்ன அருமை, என்ன அருமையான புதையல் என்று முகம் மலர சொல்லிக்கொண்டே உயிரை விட்டாராம். இதற்கு காரணம் புனித சிலுவை யோவான் போன்றவர்கள் இப்புத்தகத்தின் ஆழமான அர்த்தத்தை உணர்ந்திருந்ததுதான். இப்புத்தகத்தில் வரும் காதலன் என்ற சொல்லானது கடவுளையும், காதலி என்ற சொல்லானது மனித ஆன்மாவையும் சுட்டி நிற்கின்றன. கடவுள் மனிதர்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக அவர்களை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்பதையும், அவர்களை சந்திக்க எவ்வாறு பல தடைகளையும் தாண்டி வருகிறார் என்பதையும் காதலன் காதலி என்ற உருவகத்தின் வழியாக விளக்குகின்ற புத்தகமே இனிமை மிகு பாடல்கள்.
இப்புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகமானது மனிதர்களுக்கான கடவுளது ஆழமான தேடலையே எடுத்துரைக்கின்றது. பிரான்சிஸ் தாம்சன் என்பவர் ஒரு ஆங்கில எழுத்தாளர். அவரது புகழ்பெற்ற புத்தகம் த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன், விண்ணகத்தின் வேட்டை நாய் என்பது அதனுடைய பொருள். இந்த புத்தகத்தில் அவர் கடவுளை ஒரு வேட்டை நாய்க்கு ஒப்பிடுகின்றார். ஒரு வேட்டை நாய் தன் இரையை அடைகின்ற வரை ஓய்வெடுப்பதில்லை. இடைவிடாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும், தன் இரையை தேடிக்கொண்டே இருக்கும். இறைவனும் வேட்டை நாய் போல மனிதர்களாகி நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார். நாம் நம் பாவ வாழ்க்கையின் மூலம் அவரை விட்டு விலகி விலகி ஓடினாலும் அவர் சோர்வடைவதில்லை, தொடர்ந்து நம் பின்னே வந்து கொண்டே இருக்கின்றார் என்கிற செய்தியைத்தான் இந்த நாவலில் அந்த தாம்சன் விளக்குகின்றார். இன்னும் சொல்லப்போனால் தாம்சன் இப்படிப்பட்ட பாடத்தை தன் வாழ்க்கை அனுபவத்திலிருந்தே கற்றுக்கொண்டார். சிறு வயதிலேயே தன் தந்தையோடு சண்டையிட்டு வீட்டை விட்டு வெளியேறியவர் அவர். லண்டனுக்கு சென்ற அவர் சிறு சிறு வேலைகள் செய்து தன் வயிற்றை கழுவிக்கொண்டார். ஒரு நட்பு கிடைத்தது, அதுவும் அவரை இடையிலேயே கைவிட்டு விட்டு சென்றது. உண்ண உணவு இல்லாமலும் இருக்க இடம் இல்லாமலும் துன்புற்றார். வேலை செய்து கிடைத்த பணத்தை தவறான காரியங்களுக்காக செலவிட்டார். மேலும் தனது கிறிஸ்தவ நம்பிக்கையையும் இழந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சில பிரான்சிஸ்கன் சபை துறவிகளை சந்திக்க நேரிட்டது. அவர்களது வழிகாட்டுதலின்படி தன் பழைய பாவ வாழ்வை தூக்கி எறிந்துவிட்டு புதிய மனிதனாக மாறினார். இப்படிப்பட்ட தம் வாழ்க்கை அனுபவத்தின் பின்னணியிலேயே தாம்சன் கடவுளை வேட்டை நாய்க்கு ஒப்பிடுகின்றார். அதாவது தான் எப்படிப்பட்ட பாவியாக இருந்த பொழுதும் இறைவன் தன்னை தொடர்ந்து வந்து தன்னை மீட்டதாக குறிப்பிடுகின்றார். ஜெபம். இறைவா, இடையராது எம்மை தேடி வரும் உமக்கு பதிலன்பு காட்ட எமக்கு வரம் தாரும். ஆமேன்.